ஹர நம பார்வதீபதே ஹரஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, நாட்டவருக்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்ரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இன்று மார்கழி 9ஆம் நாள். இன்று நமது மடாலயத்தில் ஐயம்பாளையம் சுந்தரமூர்த்தி நாயனார் மடாலயத்தில் மார்கழி பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று சுந்தரமூர்த்தி நாயனார் தரிசித்த ஸ்தலங்களில் திரு கச்சூர் ஆலக்கோயில் இந்த பதிகமானது இன்றைய பாடலாக பாடப்படுகிறது, இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது. இந்த கோயிலின் வரலாறு சும்மா ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கோயிலில் சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் எல்லா ஆலயங்களையும் தரிசித்து திருக்கழுகுன்றம் தரிசனம் செய்துவிட்டு திருக்கச்சூரை நெருங்கி வருகிறார். அப்பொழுது அவருக்கு நடந்து உடம்பு மிகவும் சோர்வாக உள்ளது, பசி எடுக்க ஆரம்பித்து விட்டது. அந்த பசியின் மயக்கத்திலே அங்கு உள்ள மண்டபத்தில் உறங்குகிறார். மிகவும் பசியாக இருந்து உறங்குகிறார். உறங்கும் பொழுது இறைவன் சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் வயோதிக வேடத்திலே எழுந்து சிவபெருமானானவர் வயோதிக வேடத்திலே எழுந்து சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிக்காக திரு அமுது ஒவ்வொரு வீடாக சென்று அமுது பெறுகிறார். அந்த அமுதை, யாசகம் பெற்ற அமுதை சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வழங்கி மறைகிறார். அப்பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் கண்ணீர் பெருக்கோடு இப்பாடலை பாடுகிறார். இப்பாடலை கேட்பவருக்கும் இப்பாடலை படிப்பவருக்கும் என்றும் உணவு பஞ்சம் என்பது வராது. முதுவாய் ஓரிக் கதற முதுகாட்டு எரிகொண்டு ஆடல் முயல்வானே, மதுவார் கொன்றை பொதுவி சூடும் மலையான் மகள் தன் மணவாளாம், மலையான் மகள் தன் மணவாளாம், கதுவாய்த் தலைகள் பழி நீ கொள்ள கண்டால் அடியார் கவலாரே, அதுவே ஆமாறு இதுவே கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே, அதுவே ஆமாறு இதுவோ கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே.